வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 11ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,225 நமக்கு ஓப்பன் ஆனது. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நிஃப்டி சைட்வேஸ்லேயே நமக்கு கொஞ்ச நேரம் மூவ் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே நமக்கு மூவ் ஆனது. மூவ் ஆகி இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கீழே இறங்குனது. இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி சைட்வேஸில் மூவ் ஆகி திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல் 2 ஜோனை நோக்கி வந்துச்சு. ஆனால் சப்போர்ட் ஜோன் 2 பிரேக் அவுட் பண்ணலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் வந்து இந்த சைட்வேஸில் மூவ் ஆகுது இல்லையா, நம்ம புட் ஆப்ஷனோ பை ஆப்ஷனோ காலோ செல்லோ பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரீமியம் ரொம்ப வேகமாக கரையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடங்கள்ல நம்மளோட ப்ரீமியம் கரையாத வண்ணம் நம்மளோட ட்ரேடிங்கை அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 24,225 அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆச்சு. ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 24,242, 24,300 கூட நமக்கு நேற்று நிஃப்டி வந்து பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணாமல் 24,000 நம்மளுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருந்த 24,000 பிரேக் அவுட் பண்ணிச்சு. இரண்டாவது சப்போர்ட் லெவல் நம்ம என்ன வச்சுருந்தோம்னா 23,750 வச்சுருந்தோம். அந்த ஜோனுக்குள்ளே நமக்கு பிரேக் அவுட் ஆகணும், இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நேற்று 23,839 வரைக்கும் போச்சு. 800ஐயும் பிரேக் அவுட் பண்ணலை. நிஃப்டி இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது. கரெக்டாக பாருங்கள், இதே லெவல்லையே இங்கேயும் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதி இரண்டாவது பாதி பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் மூவ்மெண்ட் நமக்கு ரொம்ப நெகட்டிவில் தான், அதாவது செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் பாதியிலேருந்து முடிஞ்ச நிலையில் ஆரம்பித்து திரும்பவும் நெகட்டிவ்லேயே மூவ் ஆகி இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷனில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விக்கே இல்லை, நெகட்டிவில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல், இந்த லெவல்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டி ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 52,053 நமக்கு ஆரம்பிச்சது. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே நமக்கு ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுத்துருக்கு. ஃப்ளக்சுவேஷன் கொடுத்து அதாவது ஹை லெவல் 52,169 வரைக்கும், அதாவது 100 பாயிண்ட்டுகள் கிட்ட நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மூவ் ஆகிருக்கு. திரும்ப இங்கே பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி இங்கேயும் ஒரு சைட்வேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இந்த இடம் எல்லாமே நமக்கு ப்ரீமியம் கரைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய இடம். பைவட் பாயிண்ட் வந்து சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ப்ரீமியம் ரொம்ப வேகமாகவே நமக்கு கரைஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி கரெக்டாக இந்த லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த லெவல் நம்ம இந்த லெவல்லையே நம்ம லாங் டேர்ம் அண்ட் ஸ்விங் டைம் ட்ரேடிங்க்கு நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா நம்மளோட ட்ரேடிங் நல்லபடியாக அமையும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃப்ளக்சுவேஷன் நடந்திருக்கு பாருங்கள். நமக்கு மூமெண்ட்டும் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு
காவாசி தான் நடந்திருக்கு. அதாவது 25% தான் நம்மளோட மூவ்மெண்ட் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு விக்கு பார்த்தீங்கன்னா மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு. செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவலா இருக்க மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷன் தான் நமக்கு அதிகமா இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.